கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய எல்ஷடாய் மிஷன் சர்ச் சார்பாக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிற இந்த சகோதரி அவர்கள் இடது கையும் காலும் அவருடைய வாயும் ஸ்ட்ரோக் அடித்து மரண தராவேல இருந்தபோது நம்முடைய பாஸ்டர் ஜான் பிலிப் இந்த கிராமத்துக்கு ஊழியர் செய்ய வந்த போது அவர் கூட்டத்தின் மூலமாக அவர் தொடப்பட்டு இந்த நாளில் அவர்கள் ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கார். அவருடைய சாட்சியை தான் நீங்கள் இப்போது கேட்க போகிறீர்கள். எனக்கு திடீர்னு கை வர லெஃப்ட் கை வரல, கால் வரல, பேசுறதுக்கு வாய் வராத, பேச முடியாத, ஏந்து நடக்க முடியாத நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு திடீர்னு எங்கள் அண்ணன் மகனுக்கு பெங்களூருக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் ஐயாவும் எங்கள் அண்ணன் மகனுக்கு ஃபோன்லேயே பாஸ்டர் அம்மாலாம் எனக்கு ஃபோன்லேயே ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண பிறகு அப்போ தான் எனக்கு ஒரு அடி கால் எடுத்து வச்ச நிலைமை வந்ததுங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டு போனாங்க. இட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. அப்போது எனக்கு சரியாகலைங்க. அந்த கை வந்து ஒரு டம்ளர் தண்ணி குடிக்க கூட முடியாத அளவுக்கு இருந்ததுங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் மகன் ஜானு பாஸ்டர் ஐயா வந்து 6 மணிக்கெல்லாம் சென்னைக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே எனக்கு பாஸ்டர் ஐயா எங்கள் அண்ணன் மகன் ஜெபம் பண்ண பிறகு நல்லா அந்த கால் கெட்டடி நல்லா இருந்தது. கை டம்ளர் தண்ணி குடிக்கிற அளவுக்கும் நல்லா தூக்கி செய்கிற அளவுக்கும் நல்லா வந்ததுங்க. அப்புறம் வாய் வந்து நாங்கள் சைடில் வந்து அப்படியே இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்ததுங்க. பாஸ்டர் ஐயா தலைமையில வச்சு ஜெபம் பண்ண பிறகு அப்படியே எனக்கு என்னுடைய என்னவோ என்னை விட்டு போன மாதிரி நான் கீழே இறங்கி அப்படியே இது பண்ணுவேன். என் உடம்பு அழுக்காக இருந்தது. அது பிறகு எனக்கு எந்த ஒரு குறையில்லைங்க. அது வந்து நான் ஏசப்பா தான் நான் அப்படின்னு இருக்கிறேங்க. எனக்கு ஏசப்பா எந்த இல்லத்து நல்ல சுகத்தை கொடுத்தாருங்க. நீங்கள் டாக்டர் கிட்ட போனீங்களா? டாக்டருக்கு இப்போ நான் அந்த பிறகு வந்து போகலைங்க டாக்டர் இது எம்ஆர்எஃப்க்கு இட்டு போனாங்க பாருங்க. அப்போ போயிட்டு ஜனங்க அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. இவங்க வந்து வீடு திரும்பி வர நிலைமையில இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டரெல்லாம் இது மாதிரி பார்த்தாங்க. பார்த்துட்டு சரி உங்களுக்கு நல்லா ஆச்சு, நீ வீட்டுக்கு போமா அப்படின்னு சொன்னாங்க. வீட்டுக்கு வந்து எனக்கு நல்ல காலையில் நடக்க வரலங்க, வாய் பேசுறதுக்கும் வரல. எங்கள் மகள்லாம் அவங்கெல்லாம் ரசனப்பட்டுருந்தாங்க. அப்படின்னா பாஸ்டர் ஐயா எங்கள் அண்ணன் மகள்லாம் வந்த பிறகு தாங்க எனக்கு நல்லா கடல் எனக்கு சுகத்தை கொடுத்து நல்லா எனக்கு பேச ஆரம்பிச்சாருங்க. எனக்கு கை காலெல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்கு நடக்கிறதுக்கெல்லாம் எனக்கு சுகத்தை கொடுத்தாருங்க ஆண்டவர். இப்போ நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? இப்போ எந்த குறையும் இல்லைங்க. நல்லா நடக்கிறேன். ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் நல்லா போகிறேன். வீட்டில் வேலையெல்லாம் செய்கிறேங்க. நல்லா சாப்பிட்றது தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாம் நல்லா கை கால் எல்லாம் நல்லா நடக்குதுங்க. உங்களுக்காக நடந்து காமிப்பீங்களா? நல்லா நடக்கிறேன். கையெல்லாம் நல்லா மேலே தூக்குறதுக்கு நல்லா எல்லாம் வலியெல்லாம் இல்லைங்க. எதுவும் நல்ல மாதிரியா இருக்குது. கை காலுக்கு எந்த குறையும் இல்லை. வாயெல்லாம் நல்லா பேசுகிறேன். ஆண்டவர் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில் அற்புதம் செய்திருக்கிறாங்க. நீங்கள் விசுவாசிக்கிறேன். Whatever you've been hearing right now, live testimony of the dear sister, God has blessed her and has brought her from the dead to the bread. And I believe in a God who's miracle working God, and He never changes. That's what the Bible says. 2,000 years ago, what He did upon the cross of Calvary is still working. This is 2012, and still is a miracle working God. Friends, if you are not accepted Christ in your life, I would like to give you an opportunity that He is the Lord and the Savior of your life. All you need to do is just to accept Him. Just tell God, I am a sinner, God. I want to get back to you, God. Bring me closer to the cross of Master. And I want to be a son. I want to be a daughter, God. Lord, there are many people who have been suffering like this, God. And this is an opportunity, my friend, that God wants to bring you to the cross of Calvary. My friends, how many people who are praying for our ministry, thank you for your love and support. We always love you. You're always in our heart. We will one day see face to face in the heaven. Maybe we will not get a chance to see in the worldly life. But I promise you that we are going to walk a walk of faith. The world is behind us and the cross is before us. There is no turning back experience, my friend. பாதத்தில் நான்